ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்து சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு எப்படி சிக்கன் குருமா செய்யலான்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மசாலா அரைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை சாமான் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக சோம்பு, ஒரு 4-5 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கசகசா ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக துருவின தேங்காய் ஆட் பண்ணி கொஞ்சம் வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது அதே வானல்லே நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பட்டை சாமான் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை சாமான் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து மறுபடியும் வதக்குங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த சிக்கன் குருமா பிரியாணிக்கு நல்ல பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இல்லைனா ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, இட்லி தோசைக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா வீட்டிலே அரைச்சது, 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா, சிக்கன், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா தலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடாயில் வேக வைக்கலனாலும் குக்கரில் கூட இந்த மாதிரி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நான் கடாயிலே வேக வைக்கிறேன். ஒரு 10-15 நிமிஷம் வேகட்டும். அப்போ தான் சிக்கன் நல்லா வேகும். அப்பப்போ கிளறி விடுங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இறக்குற சமயத்தில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்து இறக்கிக்கோங்க. சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பிரியாணிக்கு, ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.